கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கு. கச்சத்தீவு மீட்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. தாவேக தலைவர் விஜய் கூட இப்ப சொல்லியிருக்காரு. அதை பத்தி கச்சத்தீவில் இலங்கை கடற்படையோட சண்டை பிடித்த இந்திய மீனவர்கள் இறுதி நாளில் நடந்த பரபரப்பான சம்பவங்கள். சண்டைக்குரிய காரணம் என்ன? 2026 கச்சத்தீவு பெருநாள் முடிவடைந்ததற்கு பிறகு கச்சத்தீவில் என்னெல்லாம் இடம்பெற்றது? இலங்கை கடற்தொழில் அமைச்சர் கூறியது என்ன? இது தொடர்பாக இந்த காணொளி நகர்கிறது. கச்சத்தீவில் நான் வழங்குகின்ற பகுதி 5 காணொளி. இறுதி தருணத்தில் கச்சத்தீவில் இடம்பெற்ற திக் நிமிடங்களை நான் இதில் இணைக்கிறேன். யூடியூப் சேனல் முதன்மையாக பார்க்குறீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. நாங்க உங்க நாட்டு கைதி கிடையாது, நாட்டு கைதி கிடையாது, சரியா? எங்க கைதி தள்ளுறதுக்கு யாரு உரிமை? எங்க கைதி தள்ளுறதுக்கு உரிமை இருந்தா எங்களை கைதி தள்ளுறதுக்கு யாரு உரிமை இருந்தா? ஏன் செல்ல வந்து புடுங்க யாரு? ஏன் செல்ல புடுங்க யாரு? ஏன் செல்லு நான் எடுக்கதான் செய்வேன். உள்ள முடிஞ்சா பாரு, உள்ள முடிஞ்சா பாரு, எடுக்கதான் செய்வேன். நான் எடுக்கதான் செய்வேன். வீடியோ வேலை நான் எடுக்கதான் செய்வேன். உன்னால முடிஞ்சா பாடுறா. என்னடா பிடிக்கிறேன் என்ன ஜெயில வந்துருவியா? என்ன பண்ணுவ சொல்லு. வயசு என்ன? 14 வயசு வந்துகிட்டு நீ எங்களை முண்டுவியா? உன் நாட்டு கைதி கிடையாது. நான் தெரியுதா? கைதி கிடையாது. நான் உன் நாட்டு கைதியா வரல. ஞாபகம் வச்சுக்க. தள்ளி விடுற மேட்ல தள்ளி விடுற. பாருங்க, கூட்டம் சரியான கூட்டம். எங்களை வந்து ஒரு ஆடு மாடுகளை மேய்க்கிற மாதிரி மேய்க்கிறாப்ல. ரொம்ப கஷ்டம். ஆள் கையில இருந்தவங்க திறந்து தள்ளி விட்டு கீழே விழுந்து ஒரு சின்ன பிள்ளைல இருந்து அடி விட்டு அழுதுகிட்டு இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு மீனவர்களை நேவிகர் எப்படி ட்ரீட் பண்ணுவான் அந்த மாதிரி இப்ப நாங்க கட்சி வந்து ஒரு விருந்தாளிய ஒரு அகதியை விட கேவலமா ட்ரீட் பண்ணிக்கிறாங்க இலங்கையில. அந்த அளவுக்கு கேவலம் நாங்க மோசம் சொல்ல அப்படி இருக்கிறது. நாங்க நிக்கிறோம், எங்க தள்ளி தள்ளிக்கு விட்டாப்ல கை வச்சு கீழே வச்சு அடிக்க ஓங்குறாங்க. இதை வேற அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. உங்க அதிகாரிகளை வீடியோ எடுத்து சிரிக்கிறாங்க. ஒரு அதிகாரியை ஆமா, அந்த அதிகாரிகள் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க பண்றதெல்லாம் பாருங்க, அது அழுதெல்லாம் பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. பாருங்க, நாயை விட்டுலாம் கடிக்க விடுறாப்புல பாத்துக்கிறேங்க. இலங்கைக்கு இந்தியர்கள் எப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் நாங்க இருக்குன்னு பாருங்க. ஒரு விருந்தாளியா நாயை விட்டு கடிக்க விடுறாங்க, திருநாயை விட்டு. அங்க பாருங்க, வீட்டுல சண்டை நடந்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அப்போ நாங்க எந்த அளவுக்கு இழிவா போயிட்டோம்னு பாத்துக்கிறோங்க. நம்ம திருவிழா வந்தா நாயை விட்டு கடிக்க விட்டாங்க. வாங்க, அதை வீடியோ எடுத்து நாய் கடிக்க விடுறான், 2 பேர் கடிக்க விடுறான், ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான் பாத்துக்கிறீங்க. பாருங்க 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 பாருங்க. உள்ளிருப்பு போராட்டம் பண்ண போறாரு. இங்க பாருங்க பாருங்க, லத்தி சாட்சி மாதிரி பாருங்க. இவ்வளவு ஒரு மோசமான இலங்கை நாங்க பார்க்கவே கிடையாது. கட்சியை வாங்கி கொடுக்கணும்னா நம்மளுக்கு ஆளுங்க கொஞ்சம் கொடுத்துருங்க. வர்றதெல்லாம் வந்து இலங்கை மக்கள்கள், இந்திய மக்கள்கள் யாருமே வரல. இலங்கை மக்கள்கள் வர்றாங்க, இந்திய மக்கள் வந்து அந்த நாயை வச்சு கடிக்கணுமா? இது பாருங்க.
அந்த பொம்பளையாவுக்கு வந்து நெஞ்சிலே அடி. நம்மளுக்கு ஒரு பெருமையை சேர்த்த நாள். காரணம், இன்றைக்கு இந்த கச்சத்தீவு திருவிழாவில் இலங்கை வரலாறு காணாத அளவுக்கு பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். விசேஷமாக 12,000க்கு அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து 4,000க்கு அதிகமான மக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மக்கள்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் இந்த 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 ஜெப கூட்டத்துல தமிழர்கள், சிங்களவர்கள், இந்தியர்கள் அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் எல்லோருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மக்களை பார்க்கின்ற போது அவர்கள் தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, இந்தியர்களா, இலங்கையரா என்று கூட கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு அனைவருமே எங்களுடைய ஒரே மக்களாக இருப்பதைத்தான் எங்களுக்கு தோற்றப்பாடுகள் காட்டுகின்றன. அந்த வகையில் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடந்திருக்கின்றது. சிறப்பான ஆசீர்வாதம் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நான் நினைக்கின்ற அந்த அருள் மூலமாக எமது நாட்டில் ஒரு சாந்தி, சமாதானம் நிறைந்த ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதற்கு முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த விழாவினை சிறப்பாக செய்வதற்கு கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், செயற்பட்டவர்கள் வேறு யாருமல்ல, இலங்கை கடற்படையினர். அப்ப அந்த கடற்படையினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய ஆயர்கள், இந்தியாவில் இருக்கின்ற ஆயர்கள் அனைவருமே இதனுடைய ஏற்பாட்டு நடவடிக்கைகளா அல்லது இந்த பூஜைக்கான நடவடிக்கைகளா அனைத்தையும் நல்ல முறையில், ஒழுங்கான முறையில் ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அதே போன்று எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போன்று நெடுந்தீவில் இருக்கின்ற நெடுந்தீவு பிரதேச செயலாளர், அதே போன்று இராணுவத்தில் இருக்கின்றவர்கள், போலீஸில் இருக்கின்றவர்களும், அதே போன்று இந்த இந்த விழாவுக்கு கலந்து கொண்ட எல்லா பிரதேசங்களிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள், அதே போன்று பாதர்மார், அதே போன்று பங்கு தந்தைகள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா மிகவும் சிறப்பாக நடந்திருக்கின்றது. அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் இதைவிட கூடுதலான மக்கள் கலந்து கொள்கின்ற, இதைவிட சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற, சிறப்பான முறையில் ஒழுங்கமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இந்த விழாவை ஒரு உலக விழாவாக மாற்றுகின்ற நடவடிக்கையை நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று நாங்கள் கூறுகிறோம். சார், இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்க? இந்திய இலங்கை மீனவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பல கட்டங்களாக இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அண்மையிலும் கூட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார்கள். அதன் போதும் கூட இந்த இந்திய மீனவர்கள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, சிறையில் இருக்கின்ற மீனவர்களுடைய விடுதலை சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த புறையோடி போயிருக்கின்ற இந்த இழுவை அடிப்படகுகள் மூலமாக நாட்டுக்கும் கடலுக்கும் கடல் வளத்திற்கும் மீன் வளத்திற்கும் ஏற்படிய ஆபத்துக்கள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற சிறு மீனவர்களும் கூட அதனால் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இவ்வாறான சட்ட விரோதமான முறையில் செயல்படுகின்றவர்கள், இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்ற தொழிலை மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு இதை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அதே சட்ட விரோதமான தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் பெரும் புள்ளிகளாக இருக்கின்றார்கள். பெரிய ராஜாங்கம் நடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ராஜாங்களுக்கு பின்னால ஒரு ராஜாக்கள் இருக்கின்றார்கள். அந்த ராஜாக்களுக்கு பின்னால் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் அதே போன்றுதான் இலங்கையிலும் கூட அவ்வாறு இருந்தது கடந்த காலங்களில். இப்பொழுது அந்த ராஜாக்கள் கிடையாது, ராஜாங்கம் கிடையாது. இப்ப மக்கள் தான், மீனவர்கள் தான் எங்களுடைய ராஜாக்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்களை உண்மையிலேயே ராஜாக்களாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அந்த 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 அடிப்படையில் எதிர்வரும் காலங்கள் நிச்சயமாக மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் என்று உறுதி கொள்கின்றோம். அதே போன்று இந்திய மீனவர்கள் தொடர்பாக மேலதிகமாகவும் பேசுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு
மீனவர்களுடைய மாவட்டங்களுக்கே சென்று அவர்களோடு உரையாடுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதனால் இதில் ஒரு மே மாதத்திற்கு பிறகு என்கிட்டால் இப்பொழுது அங்கு தேர்தல் களத்தில் சூடு பிடித்து இருக்கின்றது. அதனால் தேர்தல் முடிந்ததன் பிறகு இந்திய தமிழ்நாட்டுக்கு சென்று அதே போன்று தேவைப்படுமாக இருந்தால் மத்திய அரசாங்கத்தோடும் கூட இது தொடர்பாக பேசுவதற்கு ஆன நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்தோம். கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் தொடர்ந்து விடுதலை செய்யப்படாமல் பல லட்சம் பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. கைது செய்யப்படுகின்ற மீனவர்கள் அவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்படாததற்கான காரணம் அது சட்ட ரீதியான நடவடிக்கை. அந்த சட்ட ரீதியான நடவடிக்கையில் சட்டம் நடவடிக்கை எடுக்கின்றதை தவிர எங்களுடைய நடவடிக்கை அல்ல. ஏனென்றால் இப்ப எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்திய மீனவர்கள் முதலாவது தடவையாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்கின்ற நடவடிக்கை இருக்கின்றது. இரண்டாவது முறையும் கூட அவ்வாறான நடவடிக்கை கையாளப்படுகின்றது. அதையும் மீறி நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுதுதான் அவர்கள் மீதான வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. அப்ப அந்த வழக்கு தாக்கல் செய்வது நீதிமன்றம். அப்ப நீதிமன்றத்தின் மூலமாக இருக்கின்ற இலங்கையை கடல் பரப்பை எல்லையை மீறி வருகின்றவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அந்த சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப அவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தெரியும், அவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் என்பது அப்பாவிகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனால் அந்த அப்பாவி மீனவர்களை விடுதலை செய்வதற்கான ஆவணங்களை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். செய்யப்பட்டுமே கிட்டத்தட்ட இப்ப 20 நாள் 30 நாள் அங்கேயே அனுப்பப்படாம அங்கேயே இருக்காங்க. அதே மாதிரி அதிக அளவுல ஃபைன் போடுறதுனால இருக்கக்கூடிய நீங்க சொல்லுங்க அப்பாவி மீனவர்கள் அதிகப்படியான ஃபைன் அவங்க எப்படி கட்டணும்? அது சம்பந்தமாக நான் எதுவும் தனிப்பட்ட ரீதியான கருத்துக்கள் சொல்ல முடியாது. எனக்கு கேட்டா இது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை. அப்ப அந்த நடவடிக்கை தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் நாங்கள் தேவைப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த அதிகமான ஃபைன், அதாவது தண்டம் அறவிடுவது ஏன், அது தொடர்பாக ஏதாவது மாற்று நடவடிக்கை எடுக்க முடியுமா, அந்த மாற்று நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய அமைச்சின் கீழ் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா, அரசாங்கத்தால் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை. பாம்பன் மீனவர்களுக்கு ஒரு மீனவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க. அவங்களால அந்த பணம் கட்ட முடியாது. தொடர்ந்து சிறையில் இருக்காங்க. சிறையில் இருக்கிறது மட்டும் இல்ல, இப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பாதி பேர் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. குறிப்பா ஹார்ட் பேஷண்ட், பல்வேறு பிரச்சனைகள் இருக்காங்க. அதான் அவங்கள விடுதலை செய்ய எதுவும் நம்ம இல்ல நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதான் நான் சொல்றேன், முதல்ல நான் சொன்னேன், அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோடு எங்களுடைய ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடாத்துகின்ற போது இந்திய மீனவர்கள் விடுதலை சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. அதனால் அந்த முடிவுகள் இன்னும் 1-2 வாரங்களில் அறிந்து கொள்ள முடியும். இல்ல, இப்ப இந்திய இலங்கை மீனவர்களுக்கு பேச்சுவார்த்தை நிரந்தர தீர்வுக்கு உங்களோட கான்செப்ட் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? முதலாவது நாங்க இப்ப மறுபடியும் பாக்குறோம் என்னன்னு கேட்டா, ஒன்று எங்களுடைய கான்செப்ட் தான், வேற எதுவும் இல்ல. இழுவமடி படகுகள் என்பது எங்களுடைய கடலுக்கும் கடல் வளத்திற்கும் கடலையும் நாசமாக்குகின்ற செயற்பாடு. அதனால அது சட்டவிரோதமான நடைமுறை. அப்ப அந்த சட்டவிரோதமான நடைமுறையை தடை செய்யப்பட வேண்டும். அதாவது இழுமை படகுகள் மூலமாக இலங்கை எல்லைக்கு வரக்கூடாதுங்கிறத எங்களுடைய கன்செப்ட். கச்சத்தீவு மீட்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. தாவேக தலைவர் விஜய் கூட இப்ப சொல்லியிருக்காரு. அதை பத்தி கச்சத்தீவு மீட்கிற சம்பந்தமாக இது இன்னைக்கு நேரத்தில் 50 வருடமா சொல்லி கொண்டு வராங்க. தேர்தல் வந்துட்டு தானே, தேர்தல் வந்த பிறகு இதை வச்சு ஏதாவது கொஞ்சம் ஓட்டுகள் எடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. பரவாயில்ல, அவங்க அப்படி சொல்லிக்கொண்டு அங்குள்ள மக்கள், என்கிட்ட மக்களுக்கு தெரியும், இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானது. சர்வதேச ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அது இலங்கைக்கு சொந்தமான ஒன்று. அதனால அதை மீட்கின்றோம் என்று கூறிக்கொண்டு தேர்தல் ஏதாவது வாக்குகள் அதிகரிக்குமா, அதை அதிகரித்துக் கொள்ளட்டும் தான் நாங்க பாக்கிறோம். இப்ப கச்சத்தீவை இந்தியா மீண்டும் கேட்டா இலங்கை அரசு முடிவு என்ன? இல்ல, அப்படியா இந்தியா நாங்க கேட்டால் தானே, கேட்டால் என்ற கேள்வி வருகின்ற பொழுது அந்த நேரத்துல அதை நாங்க பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் அதே நேரத்துல கச்சத்தீவுங்கிறது சர்வதேச சட்டங்களின் படியும் இலங்கைக்கு